ஹலோ நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? எனது வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நான் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவ. எனக்கு நடந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் நண்பர்களே. எனக்கு வயது 19. மாநிறம், ஒல்லியான உருவம், பார்க்க படு சூப்பரா இருப்பேன். என்னோட அப்பா தேயிலை தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு வராரு. என்னோட குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம். நான் என்னோட பள்ளி படிப்ப நீலகிரி அரசு பெண்கள் ஸ்கூல்ல படிச்சேன். 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன். நாங்க குடிசை வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மழை வந்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். என்ன நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு வருமானம் ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு. அப்பா அம்மாக்கு உதவியா நானும் கொஞ்ச நாள் வேலைக்கு போகலான்னு முடிவு செஞ்சேன். பேப்பர்ல விளம்பரம் பார்த்து எங்க ஊருக்கு பக்கத்து மாவட்டமான கோயம்புத்தூருக்கு என்ன வேலைக்கு போனேன். அவ்வளவு சூப்பரா ஊர் இருந்துச்சு நண்பர்களே. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பீளமேடு அப்படிங்கிற பகுதியில தான் எனக்கு வேலை கிடைச்சது. அம்மா அப்பா 2 பேரும் வந்து என்ன வேலையில சேர்த்து விட்டுட்டு போனாங்க. அங்க 100 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அது ஒரு பஞ்சு மில். பஞ்சுல இருந்து நூலை தரம் பிரிச்சு கொடுக்கறது தான் அந்த கம்பெனில செய்யக்கூடிய வேலை. நான் சின்ன பொண்ணா இருக்கறதால எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்க கம்பெனில இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல தான் நாங்க தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல் இருக்கு. நாங்க வேலை முடிஞ்சதுமே பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து நடந்து தான் தங்கும் விடுதிக்கு போவோம். போகிற வழியில இருக்கிற கடைகளெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டே போவேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே எங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் சமைச்சு கொடுக்க ஒரு அக்காவும் இருக்காங்க. இப்படிதான் தினசரி எங்க வேலை போயிட்டு இருந்தது. நானும் நல்லபடியா எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலைய கத்துக்கிட்டு இருந்தேன். நாங்க தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல பல மாவட்டத்தில இருந்து வந்திருந்த இளம் பொண்ணுங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. நாங்க தங்கி இருக்கிற ரூம்ல மட்டும் 6 பேர் இருக்கோம். எங்க ஹாஸ்டல்ல ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படியே யாராவது வந்தா கூட யாரையும் உள்ள விட மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா மாசத்துக்கு ஒரு முறை என்னை பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு கூட எங்க ஹாஸ்டல்ல அனுமதி கிடையாது. ஹாஸ்டல்ல இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப சின்ன பொண்ணு. மத்தவங்க எல்லாம் 2-3 வருஷம் என்னை விட மூத்தவங்க. அதனால எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எங்கள வெளியில அனுமதிப்பாங்க. அன்னைக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வருவோம். அப்ப கூட ஹாஸ்டல் வார்டனக்கா எங்க கூட தான் இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுமே வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. பெண்களா இருக்கிறதால அவங்களுக்குள்ள இருக்கிற ஏக்கம் அப்பப்ப வெளியில் வரும். அம்மா அப்பா தங்கச்சின்னு குடும்பத்துல இருக்கிறவங்களா நினைச்சு அழுவாங்க. நாங்க ஆறுதல் சொல்லுவோம். நான் எல்லாம் அம்மா அப்பா வந்துட்டு போன 2 நாள் அழுதுகிட்டே இருப்பேன். பொண்ணுங்களா இருக்கிறதால அந்த மாதிரி ஏக்கம் அடிக்கடி வேற வந்துரும். அந்த ஏக்கத்தை தீர்த்துக்கிற ஒரே இடம் பாத்ரூம்ல தான். நான் கூட ஒரு சில நேரம் அந்த பாத்ரூம்ல போய் ஏக்கத்தை தீர்த்திருக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் மன நிம்மதியாவும் இருக்கும். இந்த சமயத்துல தான் என் கூட வேலை செய்யக்கூடிய அக்காவுக்கு ஒரு திருநங்கை பழக்கமானாங்க. கம்பெனில இருந்து வேலை முடிஞ்சு நடந்து வரும்போது அவங்க 2 பேரும் ஹாஸ்டல் வர பேசிட்டே வருவாங்க. நானும் அவங்க கூட நடந்து வருவேன். ஒரு நாள் அவங்க வீட்ல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை இரவு ஹாஸ்டல்ல தங்கிறான்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு ஹாஸ்டல் வார்டனா இருக்கிற அக்கா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட கெஞ்சி கதறி ஒரு நாள் மட்டும் தங்குறதுக்கு என் கூட இருக்கிற அக்கா அனுமதி வாங்குனாங்க. அன்றைக்கு இரவு நாங்க 6 பேர் தங்கி இருக்கிற ரூம்ல தான் அந்த திருநங்கை அக்காவும் தங்குனாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் ஜாலியா ரவுண்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு யாருக்கும் மொபைல் போன் கிடையாது. அப்போ அந்த திருநங்கை அக்கா தன்னுடைய கையில வச்சிருக்கிற மொபைல் போன் இளையராஜா பாட்டு போட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்தரங்கமான படங்களை போட்டாங்க. கூட இருக்கிற பொண்ணுங்களும் கொஞ்சம் ஜாலியா ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சாங்க. என்னக்கா நீங்க வேற இப்படி காட்டுறீங்க? இவ்வளோ பெருசெல்லாம் பார்த்தா எங்களால தாங்கவே முடியாது. அப்புறம் எல்லாருமே போய் பாத்ரூம்லயே உட்காந்துக்குவோன்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது நண்பர்களே. பயம் படபடப்பு வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா அவங்க பேசுறத மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி படங்களை பார்த்து கிண்டலா சொல்லி சிரிச்சாங்க. நான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த படங்களை எதுவும் பார்க்காம என்னோட பெட்ல போய் படுத்து பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டேன். அவங்க எல்லாம் உட்கார்ந்து வெறிக்க வெறிக்க அந்த படங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. பெட்ஷீட்டுக்கு உள்ளேயே எனக்கும் செமையா மூட ஆரம்பிச்சது.
அந்த நேரத்துல வார்டன் என்ன லைட் எரியுதுன்னு சத்தம் போட்டதால எல்லாரும் லைட்டா ஆஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன அறியாம நானே தூங்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல என் கூட இருக்கிற அக்காவினுடைய முனங்கல் சத்தமும் இச் 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 ஒரு மாதிரியான சத்தமும் கேட்டுச்சு. தூக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது இன்னுமே பஜக் பஜக்குன்னு சத்தம் ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. என்னடான்னு பெட்ஷீட்டை விலக்கி பார்க்கும்போதுதான் எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. எங்க ரூம்க்கு வந்திருக்கிறது திருநங்கை இல்ல, அவங்க திருநம்பி. உடலளவில் ஆணாகவும் மனதளவில் பெண்ணாகவும் உள்ளவங்க. இவங்கள பத்தி புத்தகங்கள்ல நான் படிச்சிருக்கிறேன். இவங்க ஆணா இருந்தா கூட இவங்க பெண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களால எந்த பயனும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் கண்ட காட்சி தான் என்ன ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. அவங்க ரொம்ப தடிமனான தடி வச்சிருந்தாங்க. அது நல்லா கருப்பா கம்மிய போல இருந்துச்சு. செமையா வெடைச்சிருந்தது. எனக்கு சொல்லும் போதே பயங்கரமா புல்லரிக்குது நண்பர்களே. அந்த அக்காவை போட்டு சும்மா குத்து குத்துன்னு குத்துனாங்க. அந்த அக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம சொகத்துல துடிச்சாங்க. என் ரூம்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சுத்தி நின்று இத பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. எப்படி உங்களால கம்பிய பெருசாக்க முடிஞ்சதுன்னு திருநம்பி அக்கா கிட்ட கேட்டேன். ஒரு சில நேரத்துல இது வெடைக்குண்டா அப்படின்னு சொன்னாங்க. கவர் போட்டு பண்றதால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லடின்னு ரூம்ல இருக்கிற பொண்ணுங்க சொன்னாங்க. தப்புன்னு எதையும் நினைக்காதீங்கடி அப்படின்னு குத்து வாங்கிட்டு இருக்கிற அக்கா சொன்னாங்க. பாத்ரூம்ல போய் சுகம் பார்த்திருக்கிற பொண்ணுங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்காவுக்கு உச்சம் வந்ததும் அடுத்தவன் வந்து படுத்தா. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு பெண்களும் குத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சத்தம் போடாம அந்த ரூம்குள்ள இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கும் இந்த காட்சியை நேரடியா பார்க்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா தானாகவே வடிய ஆரம்பிச்சசு. எல்லாரும் ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க சின்ன பொண்ணா இருக்கிறதால அவளுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆசை அடக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த நண்பர்களே, என் கூட இருக்கிற அக்கா தான் கேட்டாங்க, நீயும் ட்ரை பண்றியாடி அப்படின்னு. இல்லக்கா அது அப்படின்னு தயங்குனேன். எப்படி என்னால ஓப்பனா சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் வெக்கமும் இருந்தது. 6 பேர்ல நான் கொஞ்சம் அழகாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்கிறதால அந்த அண்ணா டக்குன்னு என் கைய பிடிச்சு பெட்ல படுக்க வச்சாரு. என்கிட்ட எந்த அனுமதியும் கேட்காம என்னுடைய நைட்டிய தூக்குனாரு. எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறதால எந்த தடையும் சொல்லல. அது உள்ள விடும்போதுதான் உண்மையான சுகம்னா என்னன்னு தெரிஞ்சது. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. வெறி தீர பண்ணி என் ஆசையெல்லாம் தீர்த்து வச்சாரு. எனக்கு முடிஞ்ச உடனே மறுபடியும் எல்லாரும் அடுத்த ரவுண்டுக்கு தயாரானாங்க. ரூம்ல இருக்கிற 6 பேருமே அரகுர ஆடையோட இருக்கிறத பார்க்கவே கண் கொள்ள காட்சியா இருந்தது. வெறித்தனமா என்ன தட்டி எடுத்தாலும் எனக்கு ஆசை அடங்கல. அடுத்த ரவுண்டு எப்ப வரும்னு காத்துட்டு இருந்தேன். அந்த அண்ணா விதவிதமா செய்யறத பார்த்து பார்த்து ரசித்தேன். அடுத்த ரவுண்டு எனக்கு வரும்போது முன்னமே தயாராகி, அண்ணா உங்களுக்கு அது வருமா அப்படின்னு கேட்டேன். இல்ல தங்கச்சி வராதுன்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அண்ணா கவரை எடுத்துட்டு பண்ணலான்னு சொன்னேன். மத்த அக்கா எல்லாம் வேண்டாண்டி ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. நான் கேட்கல. நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறதால அண்ணாக்கும் ரொம்ப ஆர்வம். அதனால கவரை கலட்டிட்டு நேரடியாகவே உள்ள விட்டாரு. அப்பப்பா என்ன சுகம் என்ன சுகம், சொர்க்கவே தெரிஞ்சது. நல்ல வேகமா அவருக்கு ஈடு கொடுத்த. எல்லா அக்காவும் என்னை பார்த்து என்னடி சின்ன பொண்ணுன்னு பார்த்தோம், ஆனா இப்படி பண்றா அப்படின்னு என்ன ஆச்சரியமா பார்த்தாங்க. எனக்கு இருக்கிற ஏக்கம் எனக்கு தானே தெரியும். நான் சொல்றது நிஜம்தானே நண்பர்களே? நல்ல வேகமா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ள சூடா ஏதோ இறங்குச்சு. அந்த அண்ணன் திடீர்னு குலுங்குனாரு. என்ன ஆச்சுன்னு சேட்டேன். ஒன்னும் இல்ல தங்கச்சின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலே அவர் பண்றதை நிறுத்திட்டாரு. எனக்கு இன்னும் வேணும்னு ஆர்வம் இருந்தது. திடீர்னு அந்த அண்ணாவினுடைய தடி சுருங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரால செயல்பட முடியல. நடந்த நிகழ்வுகளை பத்தி எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப எனக்குள்ள இருந்து ஒரு திரவம் வழிஞ்சி வெளியே வந்துகிட்டு இருந்தது. நான் ரொம்ப மூடானதால வருதுன்னு நினைச்சேன். இப்படியே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையானா அந்த திருநம்பி அண்ணாவை வார்டன் கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி ரூமுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமையானா எங்களை வெளியில அனுப்பும்போது எல்லாரும் வேற வேற பொருட்கள் வாங்குவாங்க. ஆனா எங்க ரூம்ல இருக்கிற அக்காங்க போன உடனே வாங்கக்கூடிய முதல் பொருளை அந்த கவர் தான். இது யாருக்கும் தெரியாம வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க.
இன்னும் ஒரு சில அக்கா என்ன பார்த்து டைரக்டா பண்ணி அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. 2-3 வாரம் நல்ல என்ஜாய் பண்ணன அப்புறம் தீபாவளி பண்டிகை வந்ததால 10 நாட்கள் விடுமுறையில வீட்டுக்கு வந்தேன். அங்குதான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த மாசம் நான் தூரமாகல. ஏன் தூரமாகலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எதுக்கும் மெடிக்கல் கிட் வாங்கி யாருக்கும் தெரியாம வீட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2 கோட விழுந்திருந்தது. பயங்கர அதிர்ச்சி அழுகையும் வந்துருச்சு. என் கூட இருக்கிற ரூம்ல இருக்கிற அக்காவுக்கு சொல்லலான்னா அவங்களுக்கு போனே கிடையாது. உடனே ஒரு பெரிய டிராமா பண்ணி இனிமே நான் வேலைக்கு போக மாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லி சண்டை போட்டேன். அப்பா என்னோட தாய் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவெடுத்தாரு. ஐப்பசி மாசம் எனக்கு கல்யாணம். வயித்துல குழந்தையோட கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கேன். நண்பர்களே, எனக்கு வேற வழியே தெரியல. நான் என்ன பண்ணட்டும்? நீங்களே சொல்லுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள் நண்பர்களே.